இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு எப்படின்னா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் ஒரு 2 கொலை, தென் மாவட்டத்தில் வந்து ஒரு வயதான முதியவரை சாவச்சிட்டு அவங்களோட ஒய்ஃபை கற்பழிச்சிருக்காங்க. இது எப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இந்த ஒரு வாரத்தில் பாருங்க, நாங்குநேரியில் கடுமையாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்து மேலேயும் கடுமையாக வந்து வெட்டுறாங்க. மானாமதுரையில் பிரச்சனை, 2 வயசு குழந்தைய கற்பழிப்புறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேப் நடந்துட்டு இருக்கு. ஸோ கடுமையாக சட்டம் ஒழுங்குங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் உள்துறையோடைய கண்ட்ரோலில் கிடையவே கிடையாது. யார் வந்து உள்துறை நிர்வகிக்கிறாங்கன்னே தெரியல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெய்லி ஷூட்டிங் பண்றாரு, மாநாடுக்கு போறாரு, ஒரு மேல உட்காந்து ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு டெய்லி வந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்காரு. கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தேர்தலில் ஜெயிச்சிருவோம், 200 தொகுதி ஜெயிச்சிருவோம், இதே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர கீழே வந்து அடிப்படையில் கிரவுண்ட் என்ன நடக்குது? இப்போ இங்க இருக்க வெளிமண்டல மக்கள் இருக்காங்க, ஏன் வந்து கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட்ல இருந்து வரல? ஏன்னா வந்துச்சுன்னா திமுகவோட ப்ராஜெக்ட்னா உடனே முதலமைச்சர் கோவம் வந்துடும். முதலமைச்சர் கோவம் வந்தா உடனே கூட்டணி கட்சிகள் அமைதியாயிடுவாங்க. டெல்லி பிஜேபி பார்த்து குரல் கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், கொள்கை ரீதியாக கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், நாங்களும் கொள்கை ரீதியாக பிஜேபி ஏற்றுட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் தெரு நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் தெரு நடக்கக்கூடிய அந்த வீடு இடிப்புகள், ஏன் வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள், காங்கிரஸ் தோழர்கள், விசிக தோழர்கள் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவங்க மக்களை நிற்க மாட்டாங்க. ஏன்னா திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வந்துடும். இந்த கூட்டணினாலேயே எல்லா கட்சிகளையும் தன்னுடைய வலுவை இழந்து மக்கள்கிட்ட இருந்து வெளியே போயிட்டாங்க. கண்டிப்பாக இந்த பட்டா பிரச்சனை வில்லிவாக்கம் முதற்கொண்டு இல்ல, வில்லிவாக்கம், பெரம்பூர், ஆர்கே நகர், கொளத்தூர்ல இருந்து எல்லா இடத்துலையும் இந்த பட்டா பிரச்சனை அளவுக்கு அதிகமா இருக்கு. அப்ப இங்க யாரெல்லாம் வந்து பூர்வ குடிகளா இருந்தாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு 40 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் பட்டா கொடுக்க முடியல, ஆட்சிக்கு வந்து பட்டா கொடுக்க முடியும்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு வீடை இடிச்சிட்டு இருக்கிறது வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. தமிழக மக்கள் மொத்தமா புறக்கணிப்பாங்க. அதுக்கு நாங்க வந்து அட்ரஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ என்டிஏ கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைய வாய்ப்பு இருக்கான ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் பேசினதா ஒரு தகவல். ரூமர்ஸுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. தேங்க்யூ.